மகா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு தடவையும் நான் பேசும்போது உங்களுக்கு வணக்கம் சொல்லிகிட்டே பேசுகிறேன். அப்போ தான் நீங்கள் நல்லா கவனிப்பீங்க. நமக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தாய் தகப்பன்றதுலாம் ஆரம்பிக்குது. ஸோ ஒரு தாய் அதை தான் கேட்பாங்க, பிள்ளையை வளர்த்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. ஸோ அந்த ஒழுக்கத்தை ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அவன் எங்கே போய் கற்றுக்கிறான்னா ஸ்கூலில், அதுக்கப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் அலுவலகம், அதுக்கப்புறம் வேலை இப்படி போயிட்டுருக்கு. ஸோ ஒரு தனி மனித ஒழுக்கம் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு சமுதாயம் நல்லாயிருக்கும். அந்த தனி மனித ஒழுக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அடுப்பா அம்மா கிட்டேருந்து ஆரம்பிக்குது, இல்லை அண்ணன் தம்பிக்கிட்டேருந்து இருக்கும். சின்ன வயசில் எதை பார்த்து வளர்கிறாங்களோ, எதை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்களோ, ஸோ அதே தான் அவங்க அடுத்த வருஷம் அதோட டீட்டெயில் ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் இன்றைக்கி பேரண்ட்ஸ் எங்கே தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியாமே தப்பு பண்ணிகிட்ருக்குறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, காலையில் 9 மணிக்கு ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூல் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ 8:50 8:45 8:55 போகிறது தான் நல்லது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவதியாக நம்ம ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்பா வேலை செய்கிறாரு, அம்மா வேலை செய்கிறாங்க. இந்த 2 பேருக்கும் பிறந்த குழந்தைங்களை ரெடி பண்ணி இவங்களை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு மறுபடியும் இவங்க ரெடியாகி ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு டயர்ட் ஆகிடுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வேகமாக நீங்கள் காலையில் ஸ்கூல் போகிறவங்கள பாருங்கள், பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போகிறவங்கள நோயின்ட்டில் அதிகமாக போவாங்க. பிளாட்பாரத்து மேலே ஏறி போகிறாங்க, அப்புறம் பிரிட்ஜு மேலே இறங்குற இடத்துல கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் ஏறுறாங்க. இது எவ்வளோ ஒரு டேஞ்சரான விஷயம். ஸோ இங்கே நீங்கள் இவ்வளோ அவசரமாக போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி போகலாமே. ஏன்னா நீங்கள் இப்படி போகிறத பார்க்குற உங்கள் குழந்தைங்க இப்படிலாம் போனால் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்து அவங்க பெரிய ஆள் ஆகும்போது இப்படி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஒழுக்கம் மாறுது இல்லையா. இப்போ என்ன ஆகிடுச்சு பார்த்தீங்களா, கவர்மெண்ட் என்ன சட்டம் போட்டிருக்கிறாங்க, அதாவது பசங்க ஒழுங்காக சின்ன பசங்களுக்கு, அதாவது மைனர்களுக்கு நீங்கள் வண்டி கொடுத்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு தண்டனை கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்னா, அப்பா அம்மாவுக்கு தண்டனைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்கள். குழந்தைங்களையும் பெற்று வளர்த்து ஆளாக்கணும். அப்போ பசங்களுக்கு கரெக்டான விஷயங்கள் சொல்லணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, மொபைலில் எதை பார்க்கணுங்கிறத முதல்ல சொல்லிக் கொடுங்க. டிவியில் எதை பார்க்கணுங்கிறத சொல்லிக் கொடுங்க. எல்லா நேரமும் நீங்கள் நமக்கு வேலை ஆகணும். சின்ன பிறந்த குழந்தைகள்லேருந்து 3 வயசு 2 வயசு குழந்தை மொபைலை கொடுத்துட்றாங்க. என்ன ஆகுது, இந்த மொபைலை பார்த்து இந்த ரேடியேஷன் போய் மூளையை பாதிக்குது பசங்களுக்கு. ஸோ மெமரி பவரே போயிடும். இன்றைக்கி முதல்லலாம் ஒரு சின்ன ஒரு பாக்கெட் டைரி வச்சு நம்ம நம்பர் எழுதுவோம், அதே மாதிரி டயல் பண்ணுவோம். இன்றைக்கி டயல்லாம் கிடையாது. என்னென்னா ஃபோன் நம்பர் எதாவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்க ஒய்ஃபு ஃபோன் நம்பரு மொபைலில் பார்த்து தான் சொல்கிறாங்க, பிரதர்ஸ் நம்பரே மொபைலில் பார்த்து. மெமரி பவர் போயிடுச்சு. ஸோ அப்படிலாம் இருக்க வேணாம். நீங்கள் எழுதுங்க. ஒரு தடவை எழுதுனீங்கன்னா 20 தடவை படித்ததுக்கு சமம். நாங்கள்லாம் படிக்கும்போது அப்படி தான் எங்களுக்கு வாத்தியாரெலாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நீ என்ன பெருசாக படிச்சிட்டியான்னு கேட்காதீங்க, நான்லாம் அந்த அளவுக்குலாம் படிக்கலை, அனுபவம் தான். ஸோ அதனால் எழுத கற்றுக் கொடுங்க. இன்றைக்கி மொபைல் வந்த பிறகு நிறைய பேருக்கு எழுதுகிற பழக்கமே போயிடுச்சு. ஏன் ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எக்ஸாமினேஷன்லேயும் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு மேத்தமேட்டிக்ஸுக்கு ஒரு கணக்கு கொடுப்பாங்க. அது எப்படி வருதுங்கிறத நம்ம போட்டு ஆன்சர் கொடுக்கணும். ஆனால் இப்போ ஆன்சரை கொடுத்துட்றாங்க, அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லணுங்கிறாங்க. இப்போ ஒரு படி மேலே போய் டாட் வைக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ அப்போ எப்படி நீங்கள் அதை படிப்பீங்க, அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வருது. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் நம்ம தயார் பண்ணணும். இது தியாகமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். உங்களுக்கு அப்பா அம்மாங்கிறவங்களுக்கு சாதாரணமான விஷயம் கிடையாது, ஒரு தியாகமான வாழ்க்கை தான். இதை நீங்கள் படிக்க வச்சு ஆளாக்கி அவங்க என்ன பண்ணுறாங்கிறத நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். நம்ம கடமை, இந்த கடமையை நம்ம செய்யறதை கரெக்டாக செஞ்சுருவோங்கிற. நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், நமக்கு மேலதிகாரி ஒரு வேலை கொடுக்குறாரு, அந்த வேலையை நம்ம சரியாக செய்யலைன்னா அவங்க திட்டுறாங்களே இல்லை, அங்கே மட்டும் நம்ம கரெக்டாக செய்கிறோம்ல, இவர் திட்டுவார் செய்வார்ன்ட்டு. ஸோ அது மாதிரி பசங்களையும் வளர்க்குறதுலையும் நீங்கள் முழு கவனம் செலுத்த வளங்க. இது தனி கலை. இது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒன்று போயிட்டுருக்குது. அதாவது குழந்தைங்க 5 வயசு வரைக்கும் எப்படி இருப்பாங்க, 10 வயசு வரைக்கும் எப்படி இருப்பாங்க, 14லேருந்து 18 வயசு வரைக்கும் என்ன, 18க்கு அப்புறம் என்னங்கிறத போக நம்ம அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். ஒரே நாள் மொத்தமாக நம்ம திணிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எதுவுமே இதாகாது. ஸ்வீட்டுங்கன்னா கூட அளவாக தான் சாப்பிட்ணும், ரொம்பவும் சாப்பிடக்கூடாது இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடுத்த இடத்துல போவோம். ஏன்னா நம்ம கண்டினியூவாக ட்ராவல் பண்ண வேண்டியிருக்குது. அடுத்ததில் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.